ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கம்பு புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு தேவையான அளவு கம்பு மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். உப்பு நல்லா போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், நிறையா ஊற்றிடக்கூடாது. நல்லா கலந்து விடணும். மாவை இது மாதிரி தான் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சா அப்படியே நிற்கணும். உடச்சி விட்டாங்க பாருங்கள், பொல பொலன்னு உதிருது. இந்த மாதிரி பதத்துக்கு தான் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். புட்டு மாவு பிசைஞ்சு வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதில் ஒரு இட்லி கொத்தை வச்சு மேலே ஒரு துணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச புட்டு மாவை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். எல்லா மாவையும் அள்ளி வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கம்பு புட்டு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்படி கரண்டியோட அடிப்பாகத்தை வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாத வரும். இதுதான் நல்லா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கம்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு சுட சுட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.